நேற்றைய மார்க்கெட் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் எல்லாம் ஓவர்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நேத்து வந்த சில சாதாரண எண்கள், இன்னைக்கு மார்க்கெட் எங்க திரும்பும், எங்க வேகமா உடையும்னு முன்கூட்டியே சொல்ற ஒரு ரகசிய மேப்பை உருவாக்குதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? பொதுவா நம்புறது கஷ்டம்தான். ஆனா மார்க்கெட்ல அதுதான் நிஜம். கண்டிப்பா. உங்களை இந்த ஆழமான அலசலுக்கு ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சோர்சஸ், அதாவது நம்மளோட ட்ரேடிங் குறிப்புகள், அப்புறம் மார்க்கெட் அனாலிசிஸ் ஆதாரங்கள வச்சு ஒரு முக்கியமான டாபிக் பேச போறோம். ஆமா, ட்ரேடிங் உலகத்துல பலராலும் பயன்படுத்தப்படுற சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச், அதாவது சிபிஆர் பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஆழமா அலச போறோம். எக்ஸாக்ட்லி. இந்த சிபிஆர் அப்படிங்கிறது எதிர்காலத்தை கணிக்கிற ஏதோ மாயா வித்தையா, இல்ல சந்தையோட ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்க உதவுற ஒரு சாதாரண வரைபடமா அப்படிங்கறத தெளிவுபடுத்துறது தான் நம்மளுடைய இன்றைய மிஷன். ஏன்னா ட்ரேடிங்னு வந்துட்டாலே நம்ம எல்லாரும் ஒரு நிச்சயமற்ற தன்மையில தான் பயணிக்கிறவங்களுக்கு தெரியும். நாளைக்கு மார்க்கெட் என்ன ஆகணும் யாருக்கும் 100% தெரியாது. சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ஒரு மார்க்கெட் ஓபன் ஆகுறதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு ட்ரேடர் மனசுலயும் 3 முக்கியமான கேள்விகள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆமா, அது என்ன டைப் ஆஃப் மார்க்கெட் அப்படிங்கறது தான் ஃபர்ஸ்ட் கேள்வி. கரெக்ட். இன்னைக்கு சந்தை ட்ரெண்டிங்ல இருக்குமா, இல்ல சைட்வேஸ்ல ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே மாட்டிக்குமா? ரெண்டாவது சப்போர்ட் அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு? மூணாவது, பெரிய நிறுவனங்கள் அதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்க அவங்க வலைய விரிச்சு காத்துட்டு இருப்பாங்க. இந்த 3 பெரிய கேள்விகளுக்கும் ஒரு சாதாரண கணிதம் எப்படி பதில் சொல்லுது அப்படிங்கறது இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அதான், அந்த கணிதம் எப்படி உருவாகுது, இந்த சிபிஆர் எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம கேட்பவர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்ப இங்க ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, இது எந்த ரகசிய சாஃப்ட்வேரும் கிடையாது. முந்தைய நாளோட அதிகபட்ச விலை அதாவது ஹை, குறைந்தபட்ச விலை லோ, அப்புறம் முடிஞ்ச விலை க்ளோஸ், இந்த மூணையும் கூட்டி 3ஆல வகுத்தா கிடைப்பது தான் பிவட். ஓஹோ, வெறும் நேற்றைய டேட்டா மட்டும்தானா? ஆமா, அவ்வளவுதான். இதுதான் மையப்புள்ளி. இந்த மையப்புள்ளிக்கு மேல ஒரு கோடு, கீழே ஒரு கோடு கணக்கிடப்படும். அதுதான் டாப் சென்ட்ரல் அப்புறம் பாட்டம் சென்ட்ரல். இந்த மூணும் சேர்ந்த ஒரு சின்ன பகுதியை தான் நாம சிபிஆர்னு சொல்றோம். அதாவது நேற்றைய ஒட்டுமொத்த வர்த்தகத்தோட ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு இத சொல்லலாம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஆனா இது ஏன் வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, காரணமே அந்த கணிதத்துல இல்ல, மனித உளவியல்ல தான் இருக்கு. சைக்காலஜி சொல்றீங்களா? ஆமா. ஒரு விஷயத்த மார்க்கெட்ல எல்லாரும் உற்று கவனிக்கும்போது அது தானாகவே ஒரு முக்கியத்துவத்தை பெற்றுவிடும். ரீட்டைல் ட்ரேடர்கள், பெரிய நிறுவனங்கள், அல்காரிதம்னு எல்லாமே இந்த புள்ளிகளை தீவிரமாக கவனிக்கிறாங்க. அப்போ எல்லாரும் அந்த கோட்டை பாக்குறாங்க, அங்க மார்க்கெட் திரும்பும்னு நம்பி ஆர்டர் போடுறாங்க. அதனாலேயே அது நிஜமா நடக்குது. ஒரு செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபசி மாதிரி. கரெக்ட். நீங்க நம்புறதாலேயே அது நிஜமாகி போகுது. இப்போ இது நான் ஒரு உதாரணத்தோட ஒப்பிட்டு பார்க்க விரும்புறேன். இந்த சிபிஆர நாம ஒரு போர்க்களம்னு வச்சுக்கலாம், ஒரு பேட்டில் ஃபீல்டு. நல்ல அனாலஜி, சொல்லுங்க. இந்த போர்க்களத்துல பையர்ஸ் செல்லர்ஸ்னு 2 படைகள் இருக்கு. மார்க்கெட் ஓபன் ஆகுற விலை இந்த சிபிஆருக்கு மேல இருந்தா பையர்ஸ் பலமா இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க கண்ட்ரோல்ல அந்த இடம் இருக்கு. ஆமா, அதுவே சிபிஆருக்கு கீழே விலை ஓப்பன் ஆனா செல்லர்ஸ் பலமா இருக்காங்கன்னு அர்த்தம். கரெக்ட். ஆனா அந்த விலை சிபிஆருக்கு உள்ளேயே, அதாவது அந்த 3 கோடுகளுக்கு இடையிலேயே சிக்கிக்கிட்டா என்ன ஆகும்? அது ஒரு குழப்ப நிலை இல்லையா? நோ மேன்ஸ் லேண்ட். கண்டிப்பா அங்க யாருக்கு வெற்றின்னு தெரியாத ஒரு நிச்சயமக்கா தன்மை இருக்கும். உண்மையா சொல்லணும்னா, அந்த சிபிஆருக்கு உள்ள விலை இருக்கும்போது நடக்கிற சண்டையில தான் பல ரீட்டைல் ட்ரேடர்கள் அவங்க பணத்தை இழக்கிறாங்க. எங்கிட்டு போகுதுன்னு தெரியாம மாட்டிப்பாங்க. ஆமா, அங்க எந்த தெளிவான திசையும் இருக்காது. வாங்குறவங்களும் விக்கிறவங்களும் கடுமையா மோதிப்பாங்க. அதனால அனுபவம் உள்ளவங்க விலை அந்த சிபிஆரை விட்டு வெளியேறல வரைக்கும் அமைதியா வெயிட் பண்ணுவாங்க. அங்கேதான் பலருக்கும் இந்த பொறுமை இருக்காது. சரி, இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. சிபிஆரோட அகலம், அதாவது அதோட வித் பத்தி நம்ம சோர்சஸ்ல ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க. ஆமா, அந்த வித்தை வச்சு மார்க்கெட் மூவ்மெண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கலான்னு. இதை நான் ஒரு அழுத்தப்பட்ட ஸ்ப்ரிங் கூட ஒப்பிடுவேன். காயில்டு ஸ்ப்ரிங். நேத்து மார்க்கெட் ரொம்ப அமைதியா இருந்தா அந்த ஸ்ப்ரிங் நல்லா அழுத்தப்படுதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஸ்ப்ரிங் இன்னைக்கு வேகமா வெடிச்சு சதறும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அதுபோல தான் நேரோ சிபிஆர், அதாவது குறுகிய சிபிஆர் செயல்படுது. முந்தைய நாள் மார்க்கெட் ஒரு சின்ன எல்லைக்குள் இருந்தால்னா இன்னைக்கு சிபிஆர் குறுகலா வரும். அப்போ அங்க ஒரு பெரிய எனர்ஜி சேமிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஆமாங்க, மார்க்கெட் எப்போதுமே சுருங்குதல் அப்புறம் விரிவடைதல் அப்படிங்கிற சைக்கிள்ல தான் இயங்கும். அதனால நேரோ சிபிஆர் இருக்கிற நாட்கள்ல மார்க்கெட் ஒரு திசையை நோக்கி வேகமா பாயும். ஒரு பெரிய ட்ரெண்டிங் நகர்வு அங்க நடக்கும். ஓகே, அப்போ ஒயிட் சிபிஆர், அதாவது அகலமான சிபிஆர் இருந்தா என்ன ஆகும்?
ஸ்ப்ரிங் ஏற்கனவே விரிவடைஞ்சு அதோட எனர்ஜியை இழந்துருச்சா? கரெக்ட். அகலமான சிபிஆர் இருக்குன்னா முந்தைய நாளே மார்க்கெட்ல ஒரு பெரிய மூவ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஒரு மாரத்தான் ஓடி முடிச்ச மாதிரி மார்க்கெட் ரொம்ப சோர்வா இருக்கும். அப்போ இன்னைக்கு சைட்வேஸ்ல தான் போகுமா? உடைக்குதுன்னு நினைச்சு பை பண்ணுவீங்க, ஆனா உடனே திரும்ப கீழே வரும். நிறைய ஃபேக் பிரேக் அவுட்கள் நடக்கும். அப்போ ட்ரெண்ட் ட்ரேடர்களுக்கு இது ரொம்ப கஷ்டமான நாளா இருக்கும். ஸ்டாப் லாஸ் நிறைய ஹிட் ஆகும். கண்டிப்பா. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லர்கள் இந்த வைட் சிபிஆர் நாட்களை தான் ரொம்ப விரும்புவாங்கன்னு சொல்றாங்க. ஆமா, அது ஏன் ஆப்ஷன் பிரீமியம் உருகும் அப்படிங்கறதுனாலயா? எக்ஸாக்ட்லி. ஆப்ஷன் பிரீமியத்துல இருக்கிற அந்த டைம் வேல்யூ வந்து ஐஸ் கட்டி மாதிரி உருகிக்கிட்டே இருக்கும். மார்க்கெட் எங்கேயோ நகராம ஒரே இடத்துல நின்றா அந்த லாபம் முழுசும் ஆப்ஷன் செல்லருக்கு போயிடும். ஓஹோ, அப்போ ஆப்ஷன் பையரா இருந்தா வைட் சிபிஆர் நாட்கள்ல கொஞ்சம் தள்ளியே இருக்கணும். ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமா. சரி, மார்க்கெட்டோட தன்மை எப்படி இருக்கும்னு வித்தையே வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா எந்த திசையில போகும், மேலையா கீழையா அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கும் நீங்க சொன்ன அந்த போர்க்களம் உதாரணத்துக்கே போகலாம். விலை காலையில எங்க ஓபன் ஆகுது அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரைஸ் லொகேஷன். ஓகே, சிபிஆருக்கு மேல ஓபன் ஆனா? சிபிஆருக்கு மேல ஓபன் ஆனா புல்லிஷ் பயாஸ். ஒருவேளை மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்தாலும் அந்த சிபிஆர் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா செயல்பட்டு விலைய மேல தள்ளிடும். R1 R2 நோக்கி போகும். அப்போ சிபிஆருக்கு கீழ ஓபன் ஆனா அப்படியே ஆப்போசிட் பியரிஷ் பயாஸ் ஆயிடுமா? ஆமா. மேல போக ட்ரை பண்ணாலும் சிபிஆர் தடுத்து கீழே தள்ளிடும். S1 S2 நோக்கி போகும். உள்ளேயே ஓபன் ஆனா நியூட்ரல். இப்போ எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. இந்த சிபிஆர் அப்படிங்கிறது காலையில லேப்டாப் ஓபன் பண்ணி உட்கார்ற டே ட்ரேடர்களுக்கு மட்டும்தானா, இல்ல எல்லாருக்கும் செட் ஆகுமா? இது ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா இது எல்லாருக்குமே செட் ஆகும். நீங்க எந்த டைம் ஃப்ரேம் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் விஷயம். ட்ரேடர்கள் டெய்லி சிபிஆர் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒரு ஸ்விங் ட்ரேடர் என்ன பண்ணுவாரு? ஒரு ஸ்விங் ட்ரேடர் வந்து முந்தைய வாரத்தோட டேட்டாவை வச்சு உருவாகிற வீக்லி சிபிஆர் யூஸ் பண்ணலாம். அதுல இந்த டெய்லி நாய்ஸ், சின்ன ஏற்ற இறக்கங்கள்லாம் இருக்காது. அதே மாதிரி இன்வெஸ்டர்கள் மந்த்லி சிபிஆர் யூஸ் பண்ணலாம். இதுல நம்ம ஆதாரங்கள்ல குறிப்பிட்டிருக்க ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ப்ரோ செட்டப் பத்தி சொல்லிருக்காங்க. அதாவது பல டைம் ஃப்ரேம்களை ஒன்னா இணைச்சு பாக்குறது. ஆமா, மல்டி டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட். ஒரு நதியை எதிர்த்து நீந்தாம நதி போற திசையிலேயே நீந்துறது. கரெக்ட். இது கொஞ்சம் விரிவாக பேசலாமா? இது எப்படி வேலை செய்யுது? இப்போ பாத்தீங்கன்னா நிஃப்டி வந்து முந்தைய வாரம் முழுக்க நல்ல ட்ரெண்ட்ல இருந்து இன்னைக்கு வீக்லி சிபிஆர் படி புல்லிஷா இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ பெரிய ட்ரெண்ட் மேல போகுது இல்லையா? அங்கேதான் பெரிய தப்பு நடக்குது. பெரிய ட்ரெண்ட் புல்லிஷா இருக்கும்போது சின்ன டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் கீழே வந்தா அதை ஒரு வீழ்ச்சியா பார்க்க கூடாது, அதை ஒரு டிஸ்கவுண்டட் பிரைஸா பார்க்கணும். ஓஹோ, அப்போ வீக்லி புல்லிஷா இருந்தா டெய்லி சிபிஆர்ல கீழ வந்து சப்போர்ட் எடுக்கும்போது பை மட்டும் தான் பண்ணணும், செல் சிக்னலை விட்டுறணும். எக்ஸாக்ட்லி. இந்த மாதிரி பெரிய டைம் ஃப்ரேமோ சின்ன டைம் ஃப்ரேமோ ஒரே திசையை காட்டும்போது வின்னிங் ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு கன்விக்ஷன் இருக்கும். அருமை. டைம் ஃப்ரேம். சரி, அடுத்ததா ட்ரேடர்கள் தேடுற அந்த பேட்டர்ன்கள் பத்தி பேசலாம். வெர்ஜின் சிபிஆர்னு ஒன்னு சொல்றாங்களே, ஒரு நாள் சிபிஆர் விலை தொடவே இல்லைனா அது எப்படி காந்த மாதிரி செயல்படும்? பார்க்கறதுக்கு அது லாஜிக் இல்லாத மாதிரி தெரியும். ஆனா அங்க பெரிய சைக்காலஜி இருக்கு. சிபிஆரை தொடாம விலை ரொம்ப தூரம் போயிடுச்சுன்னா அந்த மையப்பகுதியில பெரிய நிறுவனங்கள் போட்ட ஆர்டர்கள் அப்படியே பெண்டிங்ல இருக்கும். அன்ஃபில்ட் ஆர்டர்ஸ். அப்போ அந்த பெண்டிங் ஆர்டர்ஸ் எல்லாம் விலை திரும்ப அந்த பக்கம் வரும்போது ஆக்டிவேட் ஆகுமா? கரெக்ட். 2-3 நாள் கழிச்சு விலை அங்க வரும்போது அந்த வெர்ஜின் சிபிஆர் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா மாறி விலைய வேகமா பவுன்ஸ் பண்ண வைக்கும். அது ஒரு காந்த மாதிரி செயல்படும். சூப்பர். அடுத்து ஹையர் வேல்யூ அப்புறம் லோவர் வேல்யூ சிபிஆர். இத நான் படிக்கட்டு மாதிரி கற்பனை பண்ணிப்பேன். நேத்தைய சிபிஆரை விட இன்னைக்கு கொஞ்சம் மேல இருந்தா அது ஹையர் வேல்யூ. மார்க்கெட் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆமா, படிக்கட்டு மேல போனா அப் ட்ரெண்ட், கீழே போனா டவுன் ட்ரெண்ட். இத காலையிலேயே பார்த்து ஒரு பயாஸ் செட் பண்ணிடலாம். எல்லாம் சரி, ஆனா பல புது ட்ரேடர்கள் சிபிஆரை விலை தொட்ட உடனே கண்ணு மூடிட்டு பை பண்ணுவாங்க. இது தப்பு இல்லையா? நம்ம சோர்சஸ் என்ன சொல்லுது? இது ரொம்ப பெரிய தப்பு. சிபிஆர் அப்படிங்கிறது இரும்பு கோட்டை கிடையாது. அது தொட்ட உடனே திரும்பணும்னு எந்த சட்டமும் இல்ல. இது வெறும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை காட்டுற மேப் மட்டும்தான். அப்போ அந்த மேப்போட சேர்ந்து வேற சில கன்ஃபர்மேஷன் தேடணும்னு சொல்றீங்க? கண்டிப்பா. இப்போ சிபிஆரை உடைக்கும் போது நல்ல வால்யூம் இருக்கான்னு பார்க்கணும். விவேப், அதாவது வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ் எங்க இருக்குன்னு பார்க்கணும். முக்கியமா பிரைஸ் ஆக்ஷன் பார்க்கணும். சிபிஆர் ஒரு இடம்னா அங்க விலை எப்படி நடந்து கொள்ளுது அப்படிங்கறதான் பிரைஸ் ஆக்ஷன். எக்ஸாக்ட்லி.
வரைபடம் புதையல் இருக்கிற மரத்தை காட்டிடும், ஆனா அங்க போய் தோன்றதுக்கு முன்னாடி அறிகுறி இருக்கான்னு பார்க்கணும் இல்லையா? அது மாதிரி தான். ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த ஆழமான அலசல் ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. இத நம்ம இப்ப சுருக்கமா தொகுத்து வழங்குவோம். ஆமா, சிபிஆர் மாய கண்ணாடி கிடையாது. அது ஒரு ஃப்ரேம் ஒர்க். கரெக்ட். வித்த வச்சு மார்க்கெட் ட்ரெண்டிங்கா இருக்குமா, சைட்வேஸா இருக்குமான்னு கணிக்கலாம். லொகேஷன் வச்சு திசைய கணிக்கலாம். ப்ரோ செட்டப் மூலமா ரிஸ்க குறைக்கலாம். எப்போ என்ட்ரி ஆகணும், எப்போ வெயிட் பண்ணணும்னு சொல்ற ஒரு ஜிபிஎஸ் மாதிரி இது செயல்படுது. ஆமா. ஆனா இதெல்லாம் பேசி முடிக்கும்போது எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது. சிபிஆர் வேலை செய்யறதுக்கு முக்கிய காரணமே மனிதர்களோட சைக்காலஜின்னு பார்த்தோம். ம். எல்லாரும் அத பாக்குறாங்கன்னு. ஆமா, அந்த மாஸ் சைக்காலஜி தான் மார்க்கெட்டை நகர்த்துது. இப்போ எதிர்காலத்துல மனிதர்களை விட்டுட்டு முழுசா ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்காரிதம்கள் மட்டும்தான் ட்ரேட் செய்யும் அப்படின்னு ஒரு காலம் வந்தா என்ன ஆகும்? ஏஐக்கு பயமோ பேராசையோ கைடாதே. இது உண்மையிலே ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனை. அல்காரிதம்கள் மட்டுமே ட்ரேட் பண்ணும்போது இந்த சிபிஆரோட காந்த சக்தி என்ன ஆகும்? அதான், மனுஷங்க பயந்து விக்கிற இடத்துல ஏஐ அப்படி ரியாக்ட் பண்ணாது. அப்போ இந்த ஹை, லோ, க்ளோஸ் அப்படிங்கிற அடிப்படை புள்ளிகள் தொடர்ந்து வேலை செய்யுமா இல்ல காணாம போகுமா? எண்கள் மட்டுமே போர்க்களத்துல மோதிக்கும் போது இந்த சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் எப்படி வேலை செய்யும்னு யோசிக்கிறதே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ட்ரேடிங் அப்படிங்கிறது மனிதர்களுக்கான போர்க்களமா இல்ல எந்திரங்களுக்கான போர்க்களமா அப்படிங்கிற பெரிய கேள்வியோட நம்ம கேட்பவர்களுக்கான சிந்தனையை விட்டுட்டு இன்றைய அலசலை நம்ம நிறைவு செய்வோம். கண்டிப்பா இந்த செஷன் எல்லாருக்கும் மார்க்கெட்டை பார்க்கற புது கோணத்தை கொடுத்திருக்கணும்னு நம்புறேன். உங்களுக்கும் அந்த புது கோணம் கிடைத்திருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் அடுத்த ஒரு ஆழமான அலசலில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்களே, நீங்க கொடுக்கிற ஒரு சப்ஸ்கிரைப் தான் இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட் கொண்டு வர மோட்டிவேஷனாக இருக்கும். நிஜமாவே ஒவ்வொரு வீடியோக்கும் பின்னாடி நிறைய நேரம், எஃபர்ட், எடிட்டிங், ரிசர்ச் எல்லாமே இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்க கொடுக்கிற சப்போர்ட் தான் பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், ரியல் அப்டேட்ஸ், என்டர்டெய்னிங் கான்டென்ட் எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்கணும்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனல் ஃபேமிலியில் ஜாயின் ஆயிடுங்க. லைக், ஷேர் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் இருந்தா இன்னும் நெக்ஸ்ட் லெவல் கண்டென்ட் கொண்டு வரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம்.